ஒரு பெண் ஆளுமை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது. அயன் லேடின்றாங்கல்ல, அதுக்கு முற்றிலும் பொருத்தமானவர் அப்படின்னு. ஜெயலலிதா வந்து ஒரு ஆளுமை அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணு கிட்டத்தட்ட தற்கொலைக்கு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்த ஒரு பெண். தமிழகத்துடைய முதல்வராக, யாராலையும் வெல்ல முடியாத ஒரு தலைவியாக, முதல்வராக இருந்து இறந்து போய் தலைவரால் அம்மான்னு அழைக்கப்பட்ட அந்த ஒரு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. கொரோனா டைமில் பேச்சுலர்ஸ் இருக்காங்களே, அவங்க ரொம்ப வருமானம் இல்லை, சாப்பாடுக்கு வெளி இல்லை, வெளியில் போய் சாப்பிட முடியாது, எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. அந்த நேரத்தில் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறது அம்மா உணவு. எனக்கு தெரிஞ்சு இப்போ சில அரசியல்வாதிகள் பெரிய கோடீஸ்வரம், ஆனால் ஒரு டிரைவருக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுக்கறது கூட, கூட இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுறது கூட யோசிக்க மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எம்ஜிஆர்கிட்ட ட்ரைனிங் எடுத்த இதுவான்னு தெரில, சின்ன விஷயங்கள் தான் கூட இருந்தவங்களும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கடைசியாக 2016 எலெக்ஷன் ஜெயித்த உடனே தான் கூட இருக்காங்களா பிஎஸ்ஓஸ், அவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு வீட்டு கீ கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே. இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள். அவரை பற்றின அறியப்படாத விஷயங்களும் சரி, மக்களுக்கு தெரியாத விஷயங்களையும் பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க, நிறைய இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஜேர்னலிஸ்டாக திரு ஜெயலலிதா அவர்களை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னீங்களா அறியப்படாத விஷயங்கள், அதுன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய பார்வையில் அவங்க எப்படி அப்படின்றத மட்டும் ஒரு பரிமாறுதலாக வச்சுக்கலாம். ஏன்னா பலரும் அறிந்திருப்பார்கள், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னுடைய பார்வையில் நான் அவங்கள பார்த்ததுன்றது வந்து ஒரு பெண் ஆளுமை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது. அயன் லேடின்றாங்கல்ல, அதுக்கு முற்றிலும் பொருத்தமானவர் அப்படின்னு. நான் சட்டசபையில் ரிப்போர்ட்டராக இருந்த பொழுது தான் இந்த விஜயகாந்துக்கும் அவங்களுக்கும் நடந்த கிளாஷ் நடக்கும். அதில் கூட நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். அந்த கிளாஷ் அந்த டைமில் கூட, அந்த நேரத்தில் அவங்க அந்த சட்டசபையில் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு போனாங்கன்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் போனோன்னா கிளாஸ் எப்படி ஜாலியாக ஃப்ரீ ஆகிடும், அந்த மாதிரி ஆகும். அவங்க உட்காந்தாங்கன்னா அந்த ஒரு மயான அமைதி ஒரு இது இருக்கும். இது சும்மா ஒரு பாட்டு சொல்கிறேன். ஜெயலலிதா வந்து ஒரு ஆளுமை அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணு கிட்டத்தட்ட தற்கொலைக்கு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்த ஒரு பெண். தமிழகத்துடைய முதல்வராக, யாராலையும் வெல்ல முடியாத ஒரு தலைவியாக, முதல்வராக இருந்து இறந்து போய் தலைவரால் அம்மான்னு அழைக்கப்பட்ட அந்த ஒரு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் மாதிரி தான் சொல்லலாம். எப்படின்னா, நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 வயசில் அப்பா இறந்து போகிறாரு. அம்மா வந்து நடிகை, அவங்க நாடகம் நடிப்பாங்க. ஒய்ஜி பார்த்தசாரதி, ஒய்ஜி மகேந்திரன் இருக்கார்ல, அவங்க அப்பா ஒய்ஜி பார்த்தசாரதி, அந்த ட்ரூப் வந்து நாடகம் இது அதில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் இவங்க ஒரு 10 வயசு 8 வயசு பொண்ணு அப்படி கூட அம்மா கூட வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி கூட இருந்தது. அவ்வளோதான் கூட. அந்த நாடகத்தில் தான் ஷோலாம் நடிச்சிருந்தது. அப்படி தான் ஷோவும் இவரும் வந்து கிட்டத்தட்ட சகோதரன் சகோதரி மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த நட்பு அவர்கள் இறக்கும் வரையிலும் தொடர்ந்தது. 2 பேரும் கிட்டத்தட்ட அடுத்தடுத்த நாள் இறந்து போனதெல்லாம் நடந்தது. அப்போ அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்த பொழுது அவங்க அந்த ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இது சர்ச் பார்க்கில் படிக்கிறாங்க. 10th முடிக்கிறாங்க. கிளாஸ் நம்பர் 1. அநேகமாக என்னுடைய இதுன்னா ஸ்டேட்டில் பெரிய இது வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் 10th முடித்தோன்னா +1 +2 இப்போ இருக்கிற மாதிரி பியூசின்னு இருந்தது. பியூசி எப்படின்னா காலேஜ், +1 மாதிரி காலேஜில் படிக்கணும். ஜெயலலிதா காலேஜ் போகிறதுக்கு ஆசை. ஆனால் அந்த நேரம் தான், அந்த 15 வயசில் தான் அவங்களுக்கு சினிமா சான்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி அரங்கேற்றம், நடனம் இந்த மாதிரிலாம் இது பண்ணால் சினிமா சான்ஸ் வருது. 1001 எம்ஜிஆர் கூட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு படம் வெண்ணிற ஆடைன்னு ஒரு படம், அதில் நடிக்கிறாங்க.
அப்போ அந்த வாய்ப்பு வரும்பொழுது சரிம்மா ஒரு ஒரு நாள் மட்டும் அந்த இதில் சீட்டு கிடச்சிது ஸ்டெல்லா மேரிஸில். ஒரே ஒரு நாள் மட்டும் நான் போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனால் ஜெயலலிதாவுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நான் எல்லாருக்குமே உதாரணமாக சொல்ல வேண்டியது, எல்லா பெண்கள் மற்ற எல்லாருமே பார்க்க வேண்டியது என்னன்னா, கல்வி என்னும் ஒரு கல்லூரிக்குள்ளே அங்கே படித்தாதான் அந்த டிகிரி வாங்கினாதான் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அறிவாளி. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எதுவுமே தேடாமல் ஐயோ நான் டிகிரி முடிக்கல நான் அவ்வளோதான் அப்படின்னு இல்லை அப்படின்றது ஜெயலலிதா வாழ்க்கை உதாரணம். ஏன் சொல்கிறேன்னா, லக்ஷ்மி கூட ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, இந்த ஷூட்டிங் ஆரம்பித்தோன்னே நடிப்பாங்க, முடித்தோடனே ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வாஸ்ட் ரீடிங் இருக்குல்ல, அந்த வாசிப்பு பழக்கம் அது ஜெயலலிதாவை முதல்வர் ஆன பொழுது அவங்களுக்கு பெரிய அளவில் உபயோகப்பட்டது. எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஆள் ஜெயலலிதா. நீங்கள் கூட இப்போ கேட்டிருந்தீங்க அவரை முதல்வர் எப்படி இது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்புறாருன்னு. ஜெயலலிதாவே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப வைக்க முடியாது. நீங்கள் ஒரு ஃபைல்னால் ஃபுல்லாக படிப்பாங்க, அதில் திருத்தங்கள் போடுவாங்க. சில அதிகாரிகள்னால் இந்த அதிகாரி வேணாம், இது கலைஞரம் பண்ணுவார், இந்த அதிகாரி வேணாம் இந்த அதிகாரியை போடுங்கன்ற அளவுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் அந்த அவங்களோட ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க, தெரியல கேட்பாங்க, இது பண்ணுவாங்க, அதில் குறிப்புகள் எழுதுவாங்க, சைன் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஃபைலையும் வச்சு அந்த அளவுக்கு ஏமாற்ற முடியாது. எப்போவாது நடந்துருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் ஜெயலலிதா இப்படி தான். இது ஒன்று. ஜெயலலிதா அந்த வாழ்க்கை அந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்த பிறகு அனுபவித்த கஷ்டங்கள்லாம் இருக்குது. நடிகையாக ஒரு பெண்ணாக இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்கன்றதுல மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையை ரொம்ப விரும்பினாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட செட்டில் ஆகணும்னு. அது எல்லாமே மறுக்கப்பட்டது. ஒரு சாதாரண பெண்மணியா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு ஒரு இது அவங்களுடைய ஆசை என்னன்னா ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு லீடிங் லாயராக இருக்கணும், ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும், குழந்தை குட்டியோட ஒரு இதாக இருக்கணும். அது ரெண்டுமே நடக்கலை. வழக்கறிஞராகவும் ஆக முடியல, திருமண வாழ்க்கையும் எங்கேயுமே கை கொடுல. அதுக்கு பலரும் காரணம், பல பேர் காரணம், பலவித சூழ்நிலை காரணம். அதற்கு பிறகு தன்னுடைய அந்த 72 73 காலகட்டத்தில் அந்த போயஸ் கார்டன் வீடை வாங்குறாங்க, கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சினிமாவிலேருந்து கொஞ்சம் அப்படியே ஒதுங்க, வாய்ப்புகள் குறையுது, கொஞ்சம் அப்படியே ஒதுங்க ஆரம்பிங்க. அந்த நேரத்தில் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு பலவித தொல்லைகள், லைஃப் செட்டில் ஆகல. அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வேற ஒரு நடிகையாக இருந்தால் ஏதோ தூக்க மாத்திரை சாப்பிட்டு, நடிகை ஜெயலலிதா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கும், இல்லை தூக்கிட்டு தற்கொலைன்னு. ஜெயலலிதா அந்த ரகம் கிடையாது. அதுக்கு பிறகும் முயற்சி பண்ணுறாங்க, பல இது பண்ணுறாங்க. ஒரு படம் சூரியகாந்தின்னு ஒரு படம் நல்லா ஓடுது. அதுக்கு பிறகு நதியை தேடி வந்த கடல்னு ஒரு படம். அதோட அந்த சரத்பாபு தான் லாஸ்ட் ஹீரோ. சோபன் பாபு, சரத்பாபு ஓகே, லாஸ்ட் ஹீரோ. அப்போ அதுக்கு பிறகு அவங்க கொஞ்ச நாள் விலகி இருக்காங்க. இதில் நடுவில் எம்ஜிஆர் தான் அவங்களுக்கு எல்லாமே. அந்த எம்ஜிஆர் கூட நடுவில் 72 73 ஒரு சண்டைலாம் வந்துடுது, விலகி இருக்காங்க. அதனாலே உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடிக்கிற வாய்ப்பும் பறிப்போகுது. அதற்கு பிறகு நீங்கள் 82 தான் ஃபஸ்ட் டைம் அதிமுகக்குள்ளே வருகிறார். இதில் இருந்து என்னென்னா, நீங்கள் 60கள் 70களில் வந்து அரசியல்வாதிகள் இவர்கள்லாம் நடுவில் அரசியல் வாசமே இல்லாத, அரசியல் பற்றியே தெரியாத, சினிமா பற்றி மட்டுமே தெரிந்த ஆனால் படித்த ஒரு பெண்மணி, ஒரு இளம் வயது பெண்மணி அரசியலுக்குள் வருகிறார். கொள்கை பரப்பு துணை செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், சிறுசேமிப்பு திட்ட இது சத்துணவு கொண்டு வந்தது, தமிழ்நாடு ஃபுல்லாக அதை இதை வச்சுட்டு சுற்றுறது எல்லாம் பார்க்குறது, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சும்மா இருக்கல, பொறுப்பு வாங்கிட்டோம் அப்படின்னு சும்மா இருக்கல, அதெல்லாம் பண்ணுறாங்க. ராஜ்யசபா எம்பி ஆகுறாங்க, டெல்லியில் போய் பேசுகிறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய அடுத்த கட்டங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகாகுது. இதுக்கு நடுவில் தான் 84ல் எம்ஜிஆர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டு அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாங்க. இந்திரா காந்தி சுடப்படுறாங்க. அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதாவை தீர்த்து கட்ட வேணும், அதை தீர்த்துனா அரசியலேருந்து ஒதுக்கி தள்ள வேண்டும்னு ஒரு டீமே கட்சிக்குள்ளே ஒர்க் பண்ணுது. பல டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த இளம் திருநாவுக்கரசர், எஸ்டி கம்சந்த், கொஞ்சம் இந்த இளம் அரசியல்வாதிகள் இவங்களாம் நிற்கிறாங்க. அந்த தேர்தலையும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு பெரிய அளவில் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணுறாங்க. 2 பேர் தான் இன்றைக்கி பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணது. ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று கேட்டால் நீங்களே சிரிப்பீங்க, கே பாக்கியராஜ். பெரிய அளவில் ஏடிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணார். அமெரிக்கா போய் எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்தார். கலைஞர் இங்கே அவர் எம்ஜிஆர்
உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சந்தேகம் கிளப்பினப்போ நானே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்புகிறேன், இப்போ என்ன பாருங்கன்னு சொல்லி சவால் விட்டார் கே பாக்யராஜ். ஏன்னா அவர் அந்த முந்தானை முடிச்செல்லாம் வந்தப்போ எம்ஜிஆர் அவரை அரசியல் இது கலையுலக வாரிசுன்னு அறிவித்தார். அவ்வளோ ஃபேமஸாக இருந்தார் கே பாக்யராஜ். அப்போ 84 மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் எம்ஜிஆர் ஜெயிச்சார், முதலமைச்சர் ஆகிறாரு. அதற்கு பிறகும் ஜெயலலிதா அப்படியே தொடர்றாங்க. எம்ஜிஆருடைய மறைவு 87. அப்போ இயற்கையாகவே இந்த டீம் தான் பவராக இருக்குது. இந்த டீம் வந்து ஜானகி அம்மாவை கொண்டு வந்து முதலமைச்சராகுது ட்ரை பண்ணுறாங்க. ஒரு 89 எம்எல்ஏ இருக்காங்க. இவங்க பக்கம் ஒரு 20-25 பேர் இருக்காங்க. கட்சி 2ஆக உடையுது. அப்போ காங்கிரஸ் உடைய ஆதரவை ஜானகி அம்மா டீம் கேட்குறாங்க. ஆதரவு கொடுக்கல. 60 எம்எல்ஏ இருந்தாங்க. அப்போ ஈஸியாக ஆட்சி தொடர்ந்துடலாம், கொடுக்கல. அன்னைக்கு மட்டும் கொடுத்துருந்தா ஜெயலலிதா இல்லாமல் போயிருக்கலாம். டிஎம்கிட்ட கேட்குறாங்க, டிஎம்கே தரல. அப்போ சட்டசபையில் ஒரு மாதிரி கலவரம் ஆகி லாஸ்ட்டில் அது ஆட்சி கலைக்கப்படுது. அதற்கு பிறகு 89 தேர்தல் ஜார்ஜேன்னு 2ஆக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இவங்க ஜானகி அம்மா ஒன்றும் இல்லை. அப்புறம் ஜானகி அம்மாவுக்கு புரியுது வலுவான ஒரு அதிமுகனா ஜெயலலிதா தலைமையில் இருந்தால் சரியாக இருக்கும்னு. முடக்கப்பட்ட இரட்டை இலை கொடுக்கப்படுகிறது. கட்சி ஒன்றிணைது ஜெயலலிதா. இங்கே நான் விஜய்க்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ மற்றவர்களுக்கோ சொல்ல விரும்புவது, கட்சி அதிகமான ஆட்களை உள்ளே கொண்டு வரணும், அதிகமான திறமைசாலிகளை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். கட்சியை விட்டு பிரிந்து போனவர்கள் என்னதான் போய் என்ன பேசியிருந்தாலும் அவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ளே வராங்கன்னா அவங்கள கட்சிக்குள்ளே எடுக்கணும். பவர் நம்ம கையில் தான் இருக்கும், கட்சிக்குள்ளே எடுக்கணும். இந்த மாதிரி சைதை துரைசாமியிலேருந்து பலரும் வந்து ஆர்.எம். வீரப்பன் எல்லாருமே வெளியில் போனவங்க எல்லாத்தையும் ஜார்ஜி ஆன பிறகு எல்லாரும் ஒன்றிணைச்சு இவங்க பொதுச்செயலாளர் தொடர்றாங்க. 89 ஆட்சிக்கு வராங்க. இவர் டிஎம்கே ஆட்சி வருது. 2 வருஷம் கழித்து இந்த ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் அப்போ அந்த கவர்மெண்ட்டில் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் இல்லை, ஜனதா கட்சி கவர்மெண்ட்டு, அதாவது தேசிய முன்னணிலாம் வீழ்ந்து சந்திரசேகர் தலைமையில் ஒரு கவர்மெண்ட்டு. அதுக்கு காங்கிரஸ் வெளியிலேருந்து ஆதரவு. முதல் கட்டளை என்னென்னா கலைஞர் ஆட்சியை கலைக்கணும்னு. ஜெயலலிதா அவங்கள ப்ரெஷர் 91 கலைக்கிறாங்க. அது வந்து அப்போ தான் 2வது வருஷம் இதை ஆட்சி கலையுது. 91 ராஜீவ்காந்தி படுகொலை, இவங்க ஆட்சிக்கு வராங்க. அந்த 5 வருடம் ஜெயலலிதாவாக இல்லை. ஏன்னா முதல் முறையாக ஆட்சிக்கு வர்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க, அதை பார்க்குறோம்ல. அந்த மாதிரி தான் ஜெயலலிதா நடந்தாங்க. ரவுடிசம் பெருகிச்சு, போலீஸு கொடுமை பலதும் பெருகி 96 ஆட்சி கவிழ்ந்தது. ஜெயலலிதா தோற்று போனார். 4 சீட்டு. இப்படி இருக்கும்போது அதிலிருந்து 2001 தன்னை அவர் வந்து ஜெயலலிதா என்ன தப்பு பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு. அப்போ அடுத்து 2001 அப்புறம் இருந்த ஜெயலலிதா வேற. இதற்கு பிறகுதான் ஜெயலலிதாவுடைய அரசியல்ன்றதே வேற மாதிரி போகுது. ஒரு நிதானமான அரசியல்வாதி, மக்கள் மெச்சூரிட்டி வருது. எதை எடுக்கணும் எதை விடுக்கணுன்றதெல்லாம் தெரியுது. அதுக்கு பிறகு தான் ஜெயலலிதா உடைய ஆட்சி வந்து ஒவ்வொரு 5 வருஷம் மாறி மாறி வந்தாலும் ஜெயலலிதா பீரியடுன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்லா வருது. தொட்டில் குழந்தைகள் திட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளிப்பால் ஊற்றி இந்த ஒரு படம் கூட வந்ததில்ல. குழந்தைகள் வந்து இன்னும் அபார்ஷன் பண்ணுவாங்க. இந்த செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அது பெண் குழந்தைன்னா அபார்ஷன் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த கிராமத்துலலாம் அப்படி இல்லை, பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா 2 குழந்தைக்கு அப்புறம் 3வது குழந்தை பெண் குழந்தைன்னா கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுடுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் உங்களால் வளர்க்க முடியலன்னா தொட்டி இருக்கும், அங்கே கொண்டு வந்து போட்டு போயிடுங்க. நாங்கள் யார் என்னன்னு கேட்க மாட்டோம். கவர்மெண்ட்டு தத்து எடுத்துக்கும். தத்து எடுத்தது மட்டும் இல்லை, வேறு யாருக்காவது குழந்தை இல்லை அவங்க வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி இது பண்ணலாம். இல்லைன்னா அந்த குழந்தைய வளர்த்து இந்த மாதிரி வந்தவங்களாம் இப்போலாம் இருக்கிறாங்க. இந்த திட்டம் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்டது. அது ஜெயலலிதாவுடைய இதில் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். 69% இடஒதுக்கீடு அந்த இதை கொண்டு வந்து அதை பொதுப்பட்டியலில் கொண்டு வந்ததில் ஜெயலலிதாவுடைய பங்கு பெரிய பங்கு. இன்றைக்கி இருக்கிற வீரமணிலாம் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டினதெல்லாம் நடந்தது. ஆக்சுவலாக வீரமணி அவர்கள் வந்து அவர்களை கலந்து ஆலோசிச்சும் பேசினாங்க அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது. அது ஜெயலலிதாவுடைய சிறப்பு. யார் எந்த டைமில் பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துவாங்க. குறிப்பாக இடதுசாரி தலைவர்களை பெருசாக மதித்தாங்க. இடதுசாரி தலைவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பினா அது கரெக்டாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பாண்டியன்லாம் பெரிய அளவில் சப்போர்ட்டராக இருந்தார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பெண்கள்னா அது எந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் மதிப்பாங்க, ஈவன் கனிமொழி உட்பட. ஒரு ராஜ்யசபா இதில் வந்து கனிமொழி, அதாவது இப்போ நீங்கள் வந்து 23 எம்எல்ஏ டிஎம்கே 34 பேர் வேணும் எம்பி இது வேணும்னா. அப்படி இப்படின்னு தேத்தி கீத்தி ஒரு
27 வரைக்கும் வந்துடுறாரு. ம். இவங்களுக்கு 4 எம்பி கிடைச்சிருது ம். ராஜ்யசபா. ராஜ்யசபாக்கு. 5வது இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. யாருக்கு? வலது கம்யூனிஸ்ட்டுக்கு, ம். டி ராஜாக்கு. ம். 6வது இவங்களுக்கும் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் மிச்சம் இருக்காங்க. ம். இவங்களும் போட்டி போட்டால் அங்கே கனிமொழி நிறுத்துறாங்க, வர முடியாது. ம். 6வது வந்து யாரும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ம். 23 27 வச்சுருக்காங்க, விட்டுடலாம் அப்படின்னு போவாங்க. ஜெயலலிதா நினச்சா பண்ணியிருக்கலாம். ம். ஆனால் கனிமொழி அப்படின்ற மாதிரினால அதை பண்ணல. கனிமொழி ராஜ்யசபா எம்பி ஆகுறாங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நடந்தது. இது ஒன்று. திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த அம்மா உணவகம். ம். ஆக்சுவலாக அது சைதை துரைசாமி அவருடைய கான்செப்ட். அவர் வந்து சைதாப்பேட்டில் உணவகம் நடத்தியிருந்தார், ரொம்ப குறைந்த விலையில். ம். அவர் மேயர் ஆனவுடனே அம்மா உணவகம்னு சின்னதாக அவர் யோசிக்கும் போது இவங்களுக்கு அந்த ஃபைல் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல விஷயமா இருக்கு, இதே நம்ம பெருசாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே அதில் இது இறங்கி அம்மா உணவகன்ற பேரில் சென்னையில் ஃபஸ்ட்டு ஒரு 200 உணவகம், அப்புறம் அது 400 சில்லறையாக மாறிச்சு. ம். அப்புறம் முக்கியமான நகரங்களில், மருத்துவமனைகளில். ம். நீங்கள் மருத்துவமனைகளில் நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா, வெளியூர்லேருந்து வந்து வைத்தியம் தங்கியிருப்பாங்க. பார்த்துட்டு போவோம். அவங்களுக்கு பெரிய செலவே சாப்பாடு. சாப்பாடு. சரியான சாப்பாடு இருக்காது, சாப்பாடு காசு இருக்காது. ம். படுத்துக்கிறதுக்கு வேணால் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரமாக படுத்துக்குவாங்க. ம். அப்போ நீங்கள் ஒரு 5 ரூபா இருந்தால் காலைல டிஃபன் முடிச்சிடலாம். ம். 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, பொங்கல், அது இது. மத்தியானம் சாப்பாடு ஒரு 5 ரூபா தான் முடிச்சிடலாம் நைட்டு. இப்போ 15 ரூபா இருந்தால் ஒரு நாள். ஆனால் அப்போ வந்து உணவுடைய விலையை 15 ரூபா இருந்தால் 15-20 ரூபாய்க்கு ஒரு மீல்ஸ் ஆகும். ம். ஒரு மீல்ஸே 20 ரூபாய்ட்டு ஆகும். ம். அப்போ இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக எல்லாருக்குமே. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன் சார், நான் இங்கே சென்னை வந்த புதுசில் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி ஒரு வாரத்தில் ஒரு 20 வேலையாவது நாங்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். அதுதான். ஏன்னா வேலைக்கு வந்திருக்கோம், அங்கே காசு பத்தாது, வாடகைக்கே எல்லாம் போயிடும். அம்மா உணவகம் தான் நாங்கள் மோஸ்ட்டாக நம்பி சாப்பிட்டு. எல்லாருமே நம்பி வந்தது இதுன்னு சொல்லலாம். ம். இன்னொன்று, விஜயகாந்த் ஒரு காலத்தில் இந்த ராஜாபாத்தர் தெருவில் டி நகரில் ம். அவர் அந்த இதில் சாப்பாடு எனி டைம் சாப்பாடு இருக்கும். ம். அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமா நம்பி வரவங்களாம் மத்தியானம் போனால் அங்கே சாப்பாடு இருக்கும், நைட்டு போனால் சாப்பாடு இருக்கும். ம். அது மாதிரி அம்மா உணவகன்றது வந்து எல்லா காலத்துலேயும் ஏழை தொழிலாளி, ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, அவர் ஒரு காலைல ஒரு 5 ரூபா கொடுத்து 5 இட்லி சாப்பிட்டு போயிடுவார். ஒரு தொழிலாளி, ஒரு இது மாதிரி எல்லாருக்கும் பயன்படுத்தி பெரிய அளவில். ம். ஹாஸ்பிட்டல் சொன்னது காரணம் இந்த மாதிரி இருக்குது. ம். இது இல்லாமல் அம்மா உணவகத்துடைய தேவை எப்போ நல்லா இருந்ததுன்னா கொரோனா டைமில். ம். கரெக்ட். கொரோனா டைமில் பேச்சுலர்ஸ் இருக்காங்களே, ம். அவங்க ரொம்ப வருமானம் இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை, வெளியில் போய் சாப்பிட முடியாது, எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. மூடிட்டாங்க. அந்த நேரத்தில் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறது அம்மா உணவகம். அப்போ அந்த அம்மா உணவுன்றது அவ்வளோ ஒரு தேவை. அதே மாதிரி அம்மா லேப்டாப். ம். அம்மா லேப்டாப்ன்றது வந்து உங்களுக்கு கிராமத்து குழந்தைகளுக்கு இணையதள ஜன்னலை திறந்து விட்டதுன்னு சொல்லலாம். ம். நான் எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்லாம் ரொம்ப சாதாரண ஒரு நிலமையில் இருக்காங்க. அவங்க ஒரு லேப்டாப்லாம் வாங்கவே முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தா 2 லேப்டாப்பு, 2 பொம்பளை குழந்தைங்க, 2க்கு 2 லேப்டாப். அப்போ அவங்க அதை படிச்சுட்டு இது பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஐடி ஃபீல்டுக்கோ மற்றதுக்கோ போகிறதுக்கு அந்த நேரத்தில் தான் கரெக்டாக அந்த ஜியோ இந்த இதெல்லாம் வருது. ம். அப்போ அந்த சிம் போட்டு அந்த இது இன்டர்நெட் எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் வரும்பொழுது அது கரெக்டான ஒரு இதாக மாறிச்சு. அப்புறம் அம்மா மிக்ஸி, அம்மா கிரைண்டர். இது ம். இதில் இன்னொன்று பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, பால் உற்பத்தி வந்து 1 கோடி லிட்டரு கொள்முதல் கொண்டு வரணும்னு அவங்களுக்கு ஆசை. ம். அதுக்கு பொன்ராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அவரை வந்து கூப்பிட்டு கேட்கும்பொழுது அவர், நீங்கள் நினச்சபடிலாம் டக்குன்னுலாம் கொண்டு வர முடியாது. அப்போ வந்து ஒரு 30 லட்சம் அப்படி இருக்கும் ம். கொள்முதல், 30 லட்சம் லிட்டரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ, நீங்கள் இலவச ஆடு மாடுகள் கொடுங்க, ம். இல்லை விலையில்லா ஆடு மாடுகள் ம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்தீங்கன்னா அதாவது அந்த பாவர்ட்டி லைனுக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு இது. எல்லாருக்குமே. அப்போ அவங்க வந்து அந்த மாடு பாலை கறந்து அந்த பால் வந்து சொசைட்டியில் ஊற்றுவாங்க. ஆமாம். அப்போ அவங்களுக்கு வருமானம், சொசைட்டிக்கும் பால் வரும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 லட்சம் லிட்டருக்கு மேலே போயிடுச்சு கொள்முதல்ன்றது. ம். ரெண்டாவது இவங்க ஒரு மாடு வச்சுருக்கான், ம். அந்த மாடு குட்டி போட்டுச்சுன்னா அது. அப்போ அவன் ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்றாங்கல்ல, ம். மீன் கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக் கொடு. இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறாங்க. ம். அந்த 1000 ரூபா வரும்போதே இவன் ஜிபேயில் போட்டு, பொண்டாட்டி செல்ஃபோனை பிடிங்கி ஜிபேயில் இவனுக்கு போட்டு டாஸ்மாகுக்கு போயிடுது. இன்னொன்று 1000 ரூபா கொடுத்துட்டு 3000 ரூபா கரண்ட் பில்லு ஏற்றிட்டீங்க. 1500 ரூபா கட்டின இடத்துல 4500 ரூபா கட்டிகிட்டு இருக்கோம் கரண்ட் பில்லு. ம். 1000 ரூபா கொடுத்துனா யூஸு. ம். 1000 ரூபா அப்படி வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு பைக்கில் போகிறோம், சரி நம்ம போய் ஹெல்மெட் போட்டுக்கிறோம், ஒய்ஃபு இன்னும் பரவாயில்ல போனோன்னா மடைக்கு எங்கே ஹெல்மெட்டு போட்டிருக்கேன் சார், அவங்களுக்கு சார் என்ன சார் பின்னாடி, அதெல்லாம் இல்லை 1000 ரூபா கட்டு போச்சா, இப்படி குத்து இப்படி பிடிங்கிறது. ம். அப்போது இந்த மாதிரி இல்லாமல் மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்ற மாதிரி கறவை மாடுகள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய திட்டம்.
அதை இவங்க வந்த பிறகு இன்னை வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ம். இலவச லேப்டாப்பு இவங்களும் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, பண்ணலை. இது எல்லாமே மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லுவேன். ம். இதுக்கு பிறகு அவங்க கொண்டு வந்த பல திட்டங்களில் வந்து இந்த இ-சேவை மையம், ம். நீங்கள் இன்றைக்கே நினச்சா போனீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்னா டக்குன்னு போய் ஒரு இ-சேவை மையத்தில் எது வேணாலும் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு வந்துடலாம். அப்டேட் பண்ணலாம். அந்த ஒரு ஸ்பீடப்பை முதல்ல கொண்டு வந்தது கலைஞர். அவர் இ-சேவை மையம்ல தமிழ்நாட்டுக்கான இந்த ஐடி ஃபீல்டு, இந்த இது கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் அதுக்கான எல்லா ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் ஆஃபீஸ்லையும் கொண்டு வந்தது கலைஞர். ப்ளஸ்ஸு அதை வந்து இந்த மாதிரி இ-சேவை மையம் மூலயமா ஒரு இது கொண்டு வந்தது இவங்க. அது வந்து ஒரு பெரிய இது. அப்போ அம்மா மருந்தகம், ம். இந்த மாதிரி பல திட்டங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் அம்மா சிமெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சிமெண்ட் விலை போய் எனக்கு என்னென்னு இருந்தது அந்த டைமில். அது அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு மக்களுக்கு பயன்படுற மாதிரியான திட்டங்கள். முக்கியமாக சொல்ல வேண்டியது இலவச தாலிக்கு தங்கம் திட்டம். ம். ஒரு ஃபேமிலி டிகிரி முடித்த பொண்ணாக இருந்தால் ம். 1 சவரன் நகை, 50,000 பணம், ஆமாம், ப்ளஸ்ஸு சீர்வரிசை எல்லாம். ம். டிகிரி இல்லை அப்படின்னா 1/2 சவரன் நகை, அதுக்கேற்ற அளவுக்கு இது கொடுத்தாங்க. அதையும் இப்போ வந்து இல்லாததெல்லாம் மாற்றி அந்த குழந்தைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், ம். மாணவிகளுக்கு கொடுக்குறேன், அப்படி இப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. ம். அப்போ அந்த ஒரு இதுவும் ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ஒருத்தவங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தாங்க, ஃபஸ்ட்டு பட்டதாரி. அவங்க வந்து தாலிக்கு தங்க திட்டம் மூலியமா இது வாங்கிட்டாங்க. அந்த தாலியை வாங்கிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதோட ரேட் எங்கேயோ போயிடுச்சு. அந்த நேரத்தில் அவங்க கல்யாணம் பண்ணும்போது அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஆமாம். அந்த மாதிரி வந்து அந்த குடும்பத்தோட இதே இருக்கட்டும். இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே தாலியை கொண்டு போய் அடகு வச்சு அந்த காசை கட்டி படிக்கவும் செஞ்சாங்க. ஆமா. எம்எஸ்சி முடிச்சாங்க, அதுக்கப்புறம் டீச்சர் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் மாறி போணுச்சு. அது மாதிரி பெண்களுக்கு உதவிக்கூடிய திட்டங்கள் பல விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அவங்க ஆட்சியில் குறை இருக்குதா இல்லையானா இருக்குது. ஆனால் அதை விட இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னேன். இந்த மாதிரி பல விஷயங்கள், பெண் காவலர்களுக்கான விடுதிகள், அனைத்து கமாண்டோஸ், காவலர் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், நிலையம் ரொம்ப இன்னைக்கு அது டெவலப்மெண்ட் ஆகி குழந்தைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுலாம் கொண்டு வந்துட்டாங்க. ம். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே பின்னணியிலையோ இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரதுலையோ அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் உழவர் சந்தைன்னு ஒரு இது டைரெக்டாக, அதாவது விளைபொருள் நீங்கள் போய் விற்று அவன் ஒரு ரேட்டு போடுவான். 1 கிலோ வெண்டைக்காய் 2 ரூபான்னு போட்டு அவன் சந்தையில் வரும்போது 25 ரூபா விற்றுட்டு இருப்பானுங்க. அதை டைரெக்டாக கொண்டு வந்து வச்சு 10 ரூபான்னு விற்றா 2 ரூபாய்க்கு இடத்துல 10 ரூபானா 8 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த மாதிரி சில கலைஞர் கூட ஆரம்பத்தில் அந்த சமத்துவபுரங்கள்னு அந்த இதெல்லாம் கொண்டு வந்தார். அந்த மாதிரி இது ஒரு இது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பீரியடில். இன்னொன்று நான் பார்த்தது, நான் ஒரு பத்திரிகையாளராக பார்த்தது, டெய்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் கரெக்டாக போயிடணும். உளவுத்துறை ரிப்போர்ட்டு கரெக்டாக போயிடணும். அந்த உளவுத்துறை அதிகாரிகிட்டே நான் பேசும்போது அவர் சொன்ன பல விஷயங்கள் வேறு லெவல். எனக்கு ஏன் ரிப்போர்ட் வரலன்னு வண்டியை ரோட்டில் நிப்பாட்டி எனக்கு ஏன் ரிப்போர்ட் போட மாட்டேங்கிறீங்க? இல்லை மேடம், டிஜி போட்டு தான் எனக்கு டைரெக்டாக அனுப்புங்க. ஏன்னா அங்கே போயிட்டு என்ன ஃபில்டர் ஆகுது வருதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ இவர் எப்படிப்பட்ட அதிகாரின்னு தெரியுது. இவர் ஐஜி லெவலில் இருக்கார், அவர் டிஜி. அப்போ ஐஜி டிஜிக்கு தான் போடணும், டிஜி தான் அங்கே அனுப்புவார். அப்போ இன்டெலிஜென்ஸ் டிஜின்னு தனியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தனியாக டிஜிபி போடக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஏடிஜி வரைக்கும் இருக்கலாம் இன்டெலிஜென்ஸ். அப்போது ஐஜி வந்து ஒரு நேர்மையாளர், என்ன நடக்குதோ சொல்லக்கூடியவர். அதுதானே தேவை ஒரு ஆட்சியாளருக்கு. நெகட்டிவோ பாசிட்டிவோ எனக்கு அனுப்புங்க. அப்படி அவங்க பீரியட்ல தான் அலெக்சாண்டர் இவரெல்லாம் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அலெக்சாண்டர் இருந்தார். அலெக்சாண்டரை தூக்கி அடித்தாங்க, மறுபடியும் அதே அலெக்சாண்டரை கூப்பிட்டு வச்சாங்க. அதே அலெக்சாண்டரை பயன்படுத்தி மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனாங்க. இவங்க உருவாக்குனது தான். உருவாக்கி தனியாக போய் நில்லுங்கப்பா, ராசாக்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க தனியாக நின்னாங்க. ஓட்டு பிரிஞ்சது, ஈஸியாக அடிச்சுட்டு வந்தாங்க. அது கலைஞருக்கு தெரியும், இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி பிரிக்குதா நம்ம கண்டமாயிடுவோம் அப்படின்ட்டு விஜயகாந்த்கிட்ட பேசுகிறாரு. அவர் ஆட்சியில் பங்கு 50 சீட்டுன்றாரு. எப்பா 45 சீட்டு தரேன், ஆட்சியில் பங்கெலாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ வாப்பா. சரிங்க பேசுவோன்றப்போ கூடவே இருக்கிறாங்களா செவ்வாழைகள், இல்லாத வேலைலாம் பண்ணோன்னா இவங்க வந்து கூப்பிட்டு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் அங்கே போயிட்டாருன்னா முடிஞ்சுது. கூப்பிட்டு அவரை நீங்கள் தான் முதல்வர், நீங்கள் வேறு லெவல்னு சொல்லுங்கள், அவர் அங்கே கூப்பிட்டு வாங்கன்னொன்னா, சார் நீங்கள் தான் முதல்வர்னோன்னா அவர் அப்படி இது பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இப்போ இவரை பண்ணுறாங்க பாருங்கள் ஒருத்தரை, நீங்கள் தான் முதல்வர், நீங்கள் தான் இதுன்னு. அதெல்லாம் நடக்காது. கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி போனால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த பில்டப் பண்ணுற வேலை இருக்குல்ல, இது இந்த நரேட்டிவும் செட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நரேட்டிவில் போய் விழுந்தார் விஜயகாந்த். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் திமுகக்குள்ளேயும் அந்த வேலையை பண்ணாங்க. இவங்க சங்காத்தமே வேணாடாங்கப்பா, வடிவேலை வச்சு உடைச்சிங்க, அந்த அம்மா என்னென்னா அது தனியாக உடைச்சது,
யாரையும் வச்சு வேணாம், நான் தனியாகவே நின்றுக்கிறேன், நான் தான் முதலமைச்சர்னு போயிட்டாரு. ம். அதனால டிஎம்கே ஆதரவு இல்லாமல் போய் ஏடிஎம்கே ஆக்சுவலா ஸ்டாலின் வந்து அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான இதுல இதா இருந்தாரு. அவர் தான் எல்லாமே. ம். நம்ம 200 சீட்டு ஜெயிச்சிருவோம், ம். 35 சீட்டு தான் எப்படின்னு தெரில, அந்த அளவுக்கு இது பண்ணாரு. திருமாவளவனே சொல்லியிருப்பாரு, நாங்கள் 200 சீட்டு ஜெயிக்க போகிறோம், நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போகலான்னு. வேற வழி இல்லாமல் நான் போனேன்னுவார். தலித்துகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு இருக்கு, இந்த கூட்டணியில ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்குன்ற அளவுக்குலாம் மேடையில பேசினாரு. அண்டு கலைஞரை பேசினாரா இல்லை ஸ்டாலினை பேசினாரான்னு தெரியல. திமுகவில் ஒரு தலைவரை வந்து தாக்கி பேசினது கூட ரீசெண்டாக வைரலாக இருக்கு. இன்னை வரைக்கும் பொது தொகுதின்னு தர மாட்டேங்கிறாங்க. ம். வன்னியரசு பேசியிருப்பாரு, உங்களெல்லாம் பொது தொகுதி கேட்டதான் கேட்டாங்க. அப்புறம் வன்னியரசு இல்லை நான் பேசலைன்னாரு. அவர் பேசின வீடியோ நீங்கள் சமூக வலைதளத்தில் இருக்குது. அந்த பார்வை இது. ஆனால் தனது கட்சியில் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு, எல்லாம் வர்றாங்க போகிறாங்க, யாருமே சாப்பிடல. அவருக்கு வருத்தமாக இருக்குது, என்னன்னு கேட்குறாங்க. அடுத்த தடவை ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும்போது சாப்பாடு யாருக்குமே செய்யலை அவர். அப்போ அந்த இது விஷயம் போகுது, அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன விஷயங்க, ஏன் இந்த மாதிரினா, இல்லை மேடம் வந்தால் சாப்பிட மாட்டேன், வர்றாங்க நம்ம இது சாப்பிட்டா இதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு அவரை உணவுத்துறை அமைச்சராகிட்டாங்க. அதுக்கு அடுத்த டென்யூரில் அவரை சபாநாயகராகிட்டாங்க. இவங்க உட்பட எஞ்சி வணக்கம் சொல்லணும். அந்த பொசிஷனுக்கு தனபாலை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாடர்ன் திங்கிங் இருந்ததுனால, அதிகமாக அந்த மாதிரி விஷயங்கள் படித்ததுனால இதெல்லாம் சில விஷயங்கள்லாம், அவங்க இத்தனைக்கும் பிராமின் அவங்கள என்ன பாப்பாத்தினாங்க. ஆமாம் நான் பாப்பாத்தி தான், நான் பாப்பாத்தி தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் பாரு, 69% இடஒதுக்கீடுக்கு நான் நிற்கிறேன், தனபாலை நான் இதாக்குறேன், நான் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம். அது இப்போ சொல்கிறாங்க தமிழ் கிமிழ்ன்ட்டு இந்த பஜன்லாம் பாடல, இதுதான். ஆனால் நான் என்ன செய்யணுமோ செஞ்சேன் அப்படின்றது தான் அவங்க பண்ணது. அதை தாண்டி இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. பெண்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் பெண்கள் பேசினா அதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இப்போ பாலபாரதிலாம் பார்த்தீங்கன்னா பேசுனாங்கன்னா அவ்வளோ ரசிப்பாங்க. அது நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தி உண்டு. அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் ஏதேனும் ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா விடமாட்டாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி, பெரிய அதிகாரியாக இருந்தார், இப்போ தான் இதானார். அவர் வந்து ஒரு பெண் விஷயத்தில் மாட்டினார். அவர் கடைசி வரைக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் பெருசாக வர முடியல. ஒரு அமைச்சர் ஒரு விஷயத்தில் மாட்டினா அவங்க வீட்டிலே போய் புகார் கொடுத்தாங்க. அதோட அவர் கதை கதம். இன்னொருத்தர் நானே எழுதினேன், இந்த மாதிரி விஷயத்தில் இருக்காங்கன்னு ஒரு பீட்டர் மாமாவை சும்மா அப்படி எழுதினேன், கூப்பிட்டு செம்ம டோஸ் விழுந்தது அவருக்கு. அந்த மாதிரி நீங்கள் சின்ன விஷயம் எழுதினாலும் அது உடனே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும், பார்ப்பாங்க, படிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரெஸ்ஸை பார்க்கலனாலும் அவங்க ப்ரெஸ் என்ன எழுதுது என்னன்றதை வந்து தெளிவாக இது பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் பல தலைவர்களை பார்க்குறேன், செல்ஃபோனை வச்சுக்கின்னு என்னமோ ஒரு சட்டசபையில் பண்ணுற மாதிரி. இல்லை வண்டியில் போகும்போது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இன்னைக்கு கூட நான் விஜய் வண்டியிலேருந்து வெளியில் வராரு, எல்லாம் நிற்கிறாங்க, கண்ணாடிகள் ஏற்றப்பட்டதாக தான் இருக்கிறது. நான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், கலைவாணராக அப்பப்போ பழைய கலைவாணராகவும் எம்ஜிஆர் வெளியே வர்றாரு, எல்லாம் நிற்கிறாங்க, நாங்களாம் சின்ன பசங்க. எம்ஜிஆர் பார்த்தா அந்த கிளாஸை இறக்கிட்டு எல்லாரையும் பார்த்து அப்படி சிரிச்சிட்டு, அது அப்படி ஒரு இது மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படி இப்படி ஆட்டும் போது ஆளுக்கு ஒரு 50 ரூபா கீழே வந்து எடுத்துக்கிட்டோமா, அது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு டச்சு, ஒரு இணக்கம். இது கலைஞர்கிட்டே இருந்தது, ஜெயலலிதாட்டே இருந்தது, இப்போ யார்கிட்டையும் இல்லை. இவன் இன்னைக்கு நான் பார்த்த அந்த விஜயகாந்த் கூட விஜய் கூட இப்படி போகிறார். இந்த ஒரு தன்மை அது சில இடத்துல பண்ணுறாரு, ஆனால் பெரும்பாலும் அந்த ரீச்சுன்றது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இன்னொரு விஷயம், காரில் போகும்போது அவங்க பார்த்துக்கிட்டே போவாங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்க பார்ப்பாங்கன்றது ரொம்ப பேருக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ஆள் தொடர்ச்சியாக நிற்கிறார் வணக்கம் சொல்கிறாருன்னா அவரை ஏதோ ஒரு வகையில் போலீஸ் மூலிமா ஏதோ ஒரு வகையில் அவரை கூப்பிட்ருவாங்க. இல்லை போலீஸ் கேட்கும், என்ன எதுக்கு நிற்கிறீங்க, இந்த மாதிரி அம்மா கிட்ட என் பொண்ணு படிக்கணும் அதுக்காக நான் மனு வச்சுருக்கேன் கொடுங்க. அடுத்தது அது சம்மந்தமாக விசாரித்து அந்த இது வேலை ஆகிடும். இது ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, கட்சிக்காரங்க எல்லாருமே அந்தந்த இடம் பிரித்து நின்றுவாங்க. இப்போ அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, கிளம்பணுன்னா ரைட் எடுத்து இதுக்கு போகிறாங்க அப்படின்னா, இப்படி போயஸ்காரன் ரைட் எடுக்கும்போது எதில் தேனி மாவட்டம் நிற்கிது வச்சுங்க, தேனி மாவட்டம் அங்கேயே தான் நிற்கும் யார் இருந்தாலும். கொஞ்சம் தூரம் போய் பிரிட்ஜி வருதுல்ல, அந்த சோழா ஹோட்டல் அங்கே ஒரு 2 பேர் நிற்கிறாங்கன்னா அது ஒரு மாவட்டம். இப்படி அங்கங்கே இது இல்லாமல் பொதுவான ஆட்கள். ஆமாம்,
அவன் பார்த்துட்டு வணக்கம் சொன்னால் அவங்க சிரிச்சிட்டே வணக்கம் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ம். ஆனால் கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கவனிப்பு வந்து அவங்க கூப்பிட்டு ஆளுங்களை பிஎஸ்ஓ அனுப்பிச்சு என்ன இதுன்னு மனு வாங்கி அது தீர்வு காணப்பட்டிருக்கு. சில பேரை நேரில் அழைச்சி பேசி பண்ணியிருக்காங்க. ம். பலருக்கு தனிப்பட்ட முறையில் உதவி பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சின்ன விஷயத்தை கூட கவனிப்பாங்கன்னு சொன்னோம்ல, ம். அவங்க அந்த போயஸ் கார்டனில் உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் உள்ளே போய் தான் ரைட்டு திரும்பி அவங்க இதுக்கு போகணும். ம். இந்த 500 மீட்டர் தூரத்துக்கு ஆர்கே சாலை முனையிலேயே போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். ம். அதுவும் 91 பீரியட்லலாம் பக்கு பக்குன்னு இருக்கும் அங்கே சைடு போனால. ம். ஏதோ அந்த அமெரிக்கா எல்லைக்குள்ளே போகிற மாதிரி இல்லாத விசாரித்து அனுப்புவாங்க உள்ளக்க. ம். அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவு குறைச்சிக்கிட்டாங்க. இந்த இதெல்லாம் தடுப்புலாம் போட்டு 91, 96 இருந்ததெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க. அவங்க போகிற சைடுக்கு எதிர் சைடு கூட வண்டிலாம் அனுப்புறதெல்லாம் பண்ணாங்க. 91 ஆட்சிக்கு வந்த புதுசில் இந்த கெடுபிடி இருக்குன்னு சொன்னான்ல, அந்த இந்த ரோடு போகிற ஒரு 500 மீட்டர் போகும்னு சொன்னான்ல, அது வந்து இந்த இந்த காம்பவுண்டு வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் காம்பவுண்டு. அதுக்குள்ளே ஒரு கதவு இருக்கும். அது உள்ள ஒரு அம்மா டீ வித்துட்டு இருப்பாங்க. இந்த வர்ற கட்சிக்காரங்க, போலீஸ்காரங்க அவங்க எல்லாம் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க அப்போ முதலமைச்சர் ஆகலை. இவங்க முதலமைச்சர் ஆனோன்னா அதை தூக்கிட்டாங்க அந்த டீ கடையை. இவங்க போனவங்க பார்த்துட்டு கூப்பிட்டு, ஏன் அந்த டீ கடையை தூக்குனீங்க? இல்லைம்மா தொலைச்சிருவாங்க, அந்த அம்மா எதோ வர சொல்லுங்க, அவங்கள யார் வச்சுருந்தா கூப்பிட்டு வாங்கன்னு. அப்புறம் அவங்க தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து இது பண்ணோன்னே, என்னம்மா ஆச்சுன்னா, இல்லைம்மா இந்த மாதிரி தூக்கிட்டாங்களா, இனிமேல் நீங்கள் போட்டு நடத்துங்க, யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் நடத்துங்க, ஃபேமிலி பற்றி சொல்லுங்கன்னா. 2 பொண்ணுங்கம்மா, கணவர் இல்லை, பொண்ணு இதெல்லாம் பார்த்துக்குங்க, ஏதாவது உதவி வேணால் கேளுங்க அப்படின்ட்டு பண உதவி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்குங்கன்ட்டுக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மா மறுபடியும் கடை போடல. இவங்க வரும்போது பார்த்துட்டாங்க. வந்து கூப்பிட்டு செம்ம ஏறி இருக்காங்க அதிகாரிகள். நான் அவ்வளோ தூரம் சொல்லி மறுபடியும் அதே வேலையை பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அப்போ உடனே இவங்க, ஐயா அம்மா நாங்கள் எதுவுமே பண்ணலம்மா, அம்மா சொன்ன அப்புறம் இதுன்னு சொல்லிட்டு போய் அவங்கள கூப்பிட்டு அவங்க தேடுறாங்க. அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு இறநீ ஆப்ரேஷன் ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினோன்னா, என்னம்மா பிரச்சனை? இல்லைம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் கடை போடல அது மாதிரி. அதுக்கப்புறம் அப்போ ஒரு பெரிய தொகையை கொடுத்து பார்த்துக்குங்க, கடை போட்டுக்குங்க அப்படின்னு. அப்பத்துலேருந்து எந்த வீட்டில் இவங்க விசேஷம் நடந்தாலும் அவங்கள கூப்பிடுவாங்க. ஒரு டீ கடைக்காரம்மாவை எதுன்னு அந்த அம்மா பேட்டியாகவே கொடுத்தாங்க. அவங்க பொண்ணுக்கு அந்த வயசுக்கு வந்தப்போ பல இதுக்கு பண உதவி பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் இப்படி செல்ல பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் மக்களுடைய பிரச்சனை. அப்போ அந்த விஷயம் வெளியில் பார்க்கும்போது டீ கடை டெய்லி இருக்குது. சரி ஒரு 10 பேர் அந்த அம்மா ஒரு சிங்கிள் லேடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் சாப்பிட்றோம், ரைட்டு. நீங்கள் பணக்காரங்க, உங்களுக்கு பணம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த இது கடை தூக்குனா அந்த 10 பேருடைய வருமானம் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுமே அப்படின்றத யோசிக்கிறாங்கல்ல. அதுலேருந்து தான் நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு வருதுன்னு நான் பார்க்குறேன். நான் இதில் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு செல்வ சீமாட்டியாக வளர்ந்தவர்கள், அவங்க அம்மா நடிகை, அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர், சினிமாலே இருந்தவங்க, எந்த இடத்துலையும் வந்து பசி பட்னி எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்காதவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் கவனிக்கிறாங்களே, இந்த மக்களுக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ இவர்கள் தனபால் அவர்களை சபாநாயகர் ஆக்கினதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்களா? இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டின்ற. நீங்கள் வந்து கெட்டாலும் மேன்மக்கள்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சில அரசியல்வாதிகள் பெரிய கோடீஸ்வரன், ஆனால் ஒரு டிரைவருக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுக்கறது கூட, கூட இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுறது கூட யோசிக்க மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எம்ஜிஆர்கிட்ட ட்ரைனிங் எடுத்த எதுவும் தெரில, சின்ன விஷயங்கள் தான் கூட இருந்தவங்களும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கடைசியாக 2016 எலெக்ஷன் ஜெயித்த உடனே தான் கூட இருக்காங்களா பிஎஸ்ஓஸ், அவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு வீட்டு கீ கொடுத்துருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் அது தவணை மாதிரி தான் கட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு இது இந்த ஓமனாஞ்சேரியில் கட்டினாங்க, எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாட்டு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணாத உதவி கிடையாது. அரசியலில் அதிமுகவை தாண்டி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வைக்கிற ஏற்பாடு பண்ணதெல்லாம் ஜெயலலிதா தான், மற்ற யாரும் வந்தது கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் தான் இந்த இதெல்லாம், உனக்கு எலெக்ஷனும் ஃபண்டு மற்ற எல்லாம் நானே பார்த்துக்குவேன், நீ வேண்டு இல்லை அப்படின்னு மாற்று கட்சியினரை எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கி அழகு பார்த்ததும் இவங்க தான். பலருக்கு இது மெயினாக திருமாவளவன் போன்றவர்கள் இன்றைக்கும் மறக்க மாட்டாங்க. நீங்கள் திருமாவளவன் பொது தொகுதி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல, திருமாவளவன்லாம் உரிய மரியாதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதெல்லாம் ஜெயலலிதா.
அதனால் அவங்க வந்து ஒரு மற்ற விஷயங்கள் அந்த ஊழல் பண்ணாங்க, அது பண்ணாங்க, யார் பண்ணல அப்படின்ற கேள்வி வரும். ஒரு பெண்ணாக நான் பார்க்குறது அதுதான். ஒரு பிரேவ் லேடி. ஒரு நீங்க வந்து ஒரு ஐகான். நீங்க யாரும் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கள முன்னுதாரணமா எடுத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா, நீங்க நடிகைன்னா அவங்கள பார்க்குற பார்வை. ம். நடிகைக்கு நீங்க நினைக்கலாம், நடிகை தானே அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அப்படிலாம் கிடையாது. ஒரு நடிகைக்கு எந்தெந்த அளவுக்கு பாலியல் ரீதியாக பிரச்சனை இருக்குதுலான்றதெல்லாம் நீங்க அவங்கள போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ம். அப்ப அவ்வளோ ஒரு இந்த மாரி விஷயத்த ஆணாதிக்க சமுதாயம். அதுல வந்தது. அதற்கு பிறகு நீங்க தனிப்பட்ட முறையில இழப்புகளை சந்திச்சது. குடும்ப வாழ்க்கை இல்ல. ம். அது வந்தத தட்டி பறிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ம். அப்ப அது இல்ல. குழந்தைகள் இல்ல. அம்மா இறந்து போறாங்க. ம். தனிமையில அந்த போயஸ் கார்டன் வீட்ல இருக்கிறாங்க. ம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் யாரா இருந்தாலும் தற்கொலை எண்ணம், தற்கொலை முயற்சி தான் போவாங்க. ம். ஆனா இவங்க வந்து புக் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, இந்த மாரி. அவர்கள் வந்து ஒரு மேகசினே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்ததாகலாம் நிறைய கேள்விப்பட்டேன். இருந்ததெல்லாம் உண்டு. ம். அப்ப அவங்க வந்து தன்னை வந்து நான் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ம். நீங்க வாழ்க்கை எப்படி வேணா மாறும். ம். இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு மாறும். உங்களுடைய திறமை, தகுதியை வளர்த்துக்கிட்டா யாரும் உங்கள நெருங்க முடியாது. 2வது நீங்க எந்த அளவுக்கு தைரியமா இருக்கீங்களோ, ம். உங்களை ஆண்கள் பார்க்குற விதமா அப்படி பார்ப்பாங்க. ம். நீங்க கொஞ்சம் இப்படி இப்படி இருந்தீங்கன்னா, உங்கள ஆண்கள் பார்க்குற விதம் வேற மாரி இருக்கும். ஏன்னா ம். உலகமே ஆணாதிக்க சிந்தனை உலகம். அப்போ நீங்க ஒரு பிரேவ் லேடியா ஒரு இதுவா இருந்தீங்கன்னா, உங்க சில இடங்கள்ல தகுதிகள் மறுக்கப்படலாம். ஆனால் பெரும்பாலும் உங்களை மதிப்பாங்க. ம். 2வது நீங்க திமிர்த்தனமா இருக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்க தகுதிய அதுக்கு ஏத்த மாரி வளர்த்துக்கலாம். ம். அந்த தகுதிய வளர்த்துக்கும் பொழுது, அதற்குரிய இதுவும் வரும். இது பெண்களுக்கான ஒரு முக்கியமான பாடமா நான் வந்து அவங்க வாழ்க்கையில நான் பார்த்து சொல்லுவேன். ஏன்னா, ஒரு நடிகை தானே அப்படின்னு அவங்கள சொல்ல முடியாது. ம். எழுத்தாளர். ம். சினிமா பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. ம். நல்ல அருமையான குரல் வளம். ம். பாடகி. ம். ப்ளஸ் கதை வசனம் இந்த மாரி விஷயங்கள் இது. ம். அதனால அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அதே மாரி மொழி, ம். மொழி ஆளுமை. இந்த மும்மொழி, இருமொழி தான் பேசுறாங்கல்ல. ம். அவங்களுக்கெல்லாம் அசால்ட்டா ஒரு 5, 6 மொழி தெரியும். ம். அப்போ அந்த மாதிரி அந்த மொழி ஆளுமையும் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு இது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது அவங்க வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியோட அவங்க இருந்தாங்க. ம். கடைசி வரைக்குமே அவங்கள எதுவுமே பண்ண முடியல. ம். திமுகவை அவங்க எம்ஜிஆரோட அதிக காலம் தோற்கடித்த வரலாறு அவங்களுக்கு உண்டு. ம். பல ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ம். நீங்க பார்த்தீங்கன்னா 200 தொகுதிக்கு மேல நின்னு ஜெயிச்ச ரெக்கார்டும் அவங்க பண்ணியிருக்காங்க. 234 தொகுதி கூட்டணியே இல்லாம. கூட்டணியே இல்லாம நிறுத்தி வச்சிருக்காங்க. டிஎம்கே ஜெயிச்சிருக்குது. ஆனா அந்த காலத்துல எதிர்க்கட்சி எதுவும் இல்ல. காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சிருந்தது. ம். எம்ஜிஆர் இருந்தாரு. எல்லாம் இருந்து ஒரு 209 தொகுதி ஜெயிச்சாங்க. ம். ஆனா இவங்க சுற்றிலும் எதிரிகள் இருந்த பொழுது 234 தொகுதியில நின்னு 208 தொகுதி ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்குது. ம். எம்பி தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்னும் சொல்றேன். பெரிய வீழ்ச்சியெல்லாம் சந்திச்சிருக்காங்க. ம். நீங்க 2 தொகுதி நின்னு 2 தொகுதியும் தோத்து போயிட்டாங்க. ம். கூட இருந்தவங்கலாம் ஓடி போயிட்டாங்க. அந்த இருக்க ராஜகண்ணப்பன் இவங்க மாரி ஆட்கள்லாம் கூட இருந்தவங்கலாம் ஓடி போயிட்டாங்க. ஆனாலும் அந்த கட்சியை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. தனிப்பட்ட முறையில கேரக்டர் அசாசினேஷன். ம். பாரு அவ்வளோ நகை வச்சிருக்காங்க. எந்த வீட்ல யார் வீட்ல நகை இருக்காது? இவ்வளோ புடவ வச்சுக்கிறாங்க. யார் வீட்ல புடவ இல்ல? ம். எவ்வளோ செருப்புப்பா? போய் பாருங்களேன். யார் வீட்ல செருப்பு இருக்காது? ஆனா அதுதான். இப்போ நீ ஏன் பிரைவேட் ஸ்கூல் நடத்துற? ம். ஆனா விஜய் நடத்துறாருன்னா, ஐய்யய்யோ! விஜய் நடத்துறார். ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! ஐய்யய்யோன்றல்ல. ம். நீ நடத்தலையா? மந்திரிகள், அமைச்சர்கள் யாரும் நடத்தலையா? ம். இதுதான். அப்போ ஜெயலலிதாவை ஒரு படி மேல போயி, ம். மோசம் அப்படி இப்படின்னு அந்த இதெல்லாம் பண்ணாங்க. அந்த மாரி தோல்வி அடைஞ்ச போது ம். கைது. ம். கைது நடவடிக்கை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க மேல ஒரு முன்ஜாமீன் ரத்து செய்யப்படுகிறது. கைது செய்யறதுக்கு வர்றாங்க அதிகாரிங்க. ஒண்ணும் பெருசா அலட்டிக்கல. இத்தனையும் நம்ம சொன்ன மாரி தான். பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். அதிகாரி வராங்க, உட்காருங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் குடுக்க முடியுமா? ம். அந்த விஷுவல்லாம் இருக்கு. ம். குடுக்க முடியுமா? அப்படின்னு. எது மேடம் சார் இந்த சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் கலைஞர் அரெஸ்ட் பண்ணாரு அந்த அந்த இது. ஆ. 28 நாள் இருந்தாங்க. ஆ. சொத்து குவிப்பு வழக்கு அங்க போயில அரெஸ்ட் ஆனாங்க. ம். அப்போ கேட்கும்போது, மேடம் என்ன நீங்க என்ன அப்படி எடுத்துங்க மேடம். சரி டீ சாப்பிடுங்க, உட்காருங்கன்னு சொல்லிட்டு வந்து ஜீப் நிக்கும். ம். ஏறி ஜீப்ல உட்காந்து போவாங்க. ம். அரெஸ்ட்டு, ரிமாண்டு 28 நாள் சென்ட்ரல் ஜெயில்ல இருந்தாங்க. நீங்க புழல் மாரிலாம் கிடையாது சென்ட்ரல் ஜெயிலு. ம். பாழடைந்த ஒரு ஜெயில் தான். ம். வாழ்க்கையில அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் Actually, பெருச்சாலிய பார்த்தாங்கன்னு பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. காலத்து ஜெயிலு. முதல் தடவையா பெருச்சாலிய பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. ம். அறைக்குள்ள பெருச்சாலி வந்தது. மத்த விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப பெருசா கேட்டுலாம் வாங்கிக்கலன்னுவாங்க. ம். அந்த மாதிரி ஒரு நீங்க தைரியம் நான் தைரியமானவன். நான் தைரியமானவன் சொல்லிக்கிறதுக்கு தைரியம் இல்ல. ம். கஷ்டமான நேரத்துலயும் ரொம்ப கலங்காம சாதாரணமா இருக்காங்க. நான் தைரியசாலி. ம். ஒரு கணவன் இருக்கான், மனைவிக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பிரசவத்துல அட்மிட் ஆகுறான்னா,
கை பிடிச்சி தைரியமாக இரு பார்த்துக்கலாம் போ அப்படின்னா தைரியம். ம். அடுத்து என்ன பண்ணலாம், பிரசவத்துக்கு காசு கட்டணும், அது பண்ணணும் இது பண்ணணும், அது தைரியம். ம். ஐயோ ஏம்மா என்னம்மா நானும்மான்னு துட்டுக்கு என்ன பண்ணுவேன் அது பண்ணுவேன்னா அந்த பொண்ணும் பயந்துடும். ம். இதில் எது தைரியம்? முதல்ல சொன்னது தைரியன்றது யதார்த்தமானது. யதார்த்தவாதிகள் நீங்கள் எங்கேயுமே அவங்கள்ட்ட எந்த அலட்டல் இருக்காது. ம். நீங்கள் பார்த்தீங்க மற்றவர் கைதெல்லாம் பார்த்தீங்க. ம். அதனால் நம்ம அதுக்குள்ளே போகனா இவங்க அந்த மாதிரி ஒரு பிரேவ் லேடி, ம். பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தவங்க. ம். மைனஸ்கள் இருக்கிறது, ஆனால் பிறந்த நாளில் வந்து மைனஸை பேசுறதுலாம் இது கிடையாது. பெருசாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. நீங்கள் இனி ஒரு லேடி இந்த மாதிரி வர முடியுமானா நான் பார்த்து இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவ்வளோ பேரை கட்டி ஆண்டு எல்லோரையும் தனக்கு கீழே வச்சுருந்து நிரந்தர பொதுச் செயலாளர் இந்த மாதிரிலாம் பண்ணது அவங்க வந்து அந்த இது வந்து வேற லெவல். நீங்கள் இனி ஒரு லேடி இந்த மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லணும். இறுதி கேள்வி சார், ஒருவேளை இன்று ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இந்த 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 ஆட்சி களம்ன்றது எப்படி இருந்திருக்கும்? இதை பலரும் பல தடவை ஜெயலலிதா மட்டும் இருந்தான்னு நானும் பல இதில் பேசியிருக்கேன், பலரும் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா இருந்திருந்தால் நீங்கள் இதே நிர்மலா சீதாராமன், அப்போ பிரகாஷ் ஜவடேகர்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் பியூஷ் கோயல், இவங்களாம் மத்திய அமைச்சர்கள். உதய் மின் திட்டம், இன்னும் 2-3 திட்டம் அப்பாயின்மெண்ட்டு தரமாட்டேன்ட்டாங்க. தர முடியாது, அவங்களாம் புலம்புறாங்க. அதுதான் ஜெயலலிதா. மோடி இல்லை இந்த லேடி அப்படின்னு. மோடிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஏன்னா சோ இவங்க எல்லாமே. ஆனாலும் நான் தான் திட்ட கமிஷன் கூட்டம் போகிறாங்க, இவங்க பேச எழுந்திக்கும் போது மற்றவங்களாம் டைம் கொடுக்குறாங்க, இவங்க பேசும்போது ஏதாவது பெல் அடிக்கிறாங்க, ஓடான்னு தூக்கி போட்டு கிளம்பி வந்துன்னு இருக்காங்க. அந்த அதிகாரி கூட அந்த அதிகாரிட்ட நான் பேசினேன். அந்த செகண்டு நாங்கள் சார் ஆடி போயிட்டோம் சார். நானும் ஒரு அதிகாரின்ற முறையில் அவங்க கூட இருக்கிறேன். எந்திரிச்சாங்க, மைக் எடுத்தாங்க, போட்டாங்க, கிளம்பி வந்துன்னு இருக்காங்க. அடிச்சு பொண்ணு இது இருக்குது சார், மீடியா இருக்குது, மீடியா எதுவும் கேட்டுறக்கூடாது, வண்டி இவங்க இது திடீர்னு இப்படி வருவாங்கன்னு தெரியும், வண்டி எங்கேயோ இருக்குது, டிரைவர் எங்கேயோ இருக்குது. நான் ஓடுறேன் சார். அவர் ஒரு பெரிய அதிகாரி, வண்டியை கொண்டு வந்து மேடம் இது பண்ணி ஏற்றியாங்க. எங்களுக்கு அந்த நேரம் உயிர் போய் உயிர் வந்தது சார். இவ்வளோ ஒரு பிரேவ் சார், தூக்கி போட்டு வந்துனேன்ட்டாங்க சார். அது இவங்க அந்த மத்திய அமைச்சர்கள் இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து மோடி அமித்ஷாவும் மோடி அவரை சந்திக்க வரேன்னாங்க, முடியாதுன்ட்டாங்க. அதே மாதிரி அவர் வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிட்டும் போனார் மோடி. அந்த மாதிரி பெரிய அளவில் அவங்களுடைய ஆளுமை இருந்தது. ஆனாலும் அதை மீறி தமிழ்நாட்டில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவு தான் அவங்க இருந்தாங்க. என்டிஏ பெரிய அளவில் ஃபார்ம் ஆயிருந்தது அவங்க பீரியடில் தான். 2014 தேர்தல்னா தேமுதிக, பாமக, மதிமுக, பாஜக இவங்க எல்லாம் ஒரு சைடு, ஏடிஎம்கே ஒரு பக்கம், டிஎம்கே ஒரு பக்கம், 2014 கூட்டணி 14 காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்லி அடிச்சாங்க. 37 இடம் 37 இடமா 38 இடமா அடிச்சாங்க, சொல்லி அடிச்சாங்க. அதனால அந்த நுணுக்கம் ஒரு விஷயத்த எல்லாருக்குமே மரியாதை கொடுக்குறது. கட்சியில பாத்தீங்கன்னா மேடையில இந்த பொது இடத்துல எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இந்த முகம் சொல்லிக்கிறது அதனால நீங்க அவை தலைவர்னா உங்களுக்குரிய மரியாதை பொது இடத்துல கரெக்டா கொடுப்பாங்க. மற்ற அதிகாரிகள் மற்றது அதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. நாங்களாம் அவங்க சட்டசபை முடிச்சுட்டு எப்படி தான் வரணும், எங்களை தாண்டி தான் போகணும். நம்ம லாஸ்ட் நாள் எல்லாம் நின்று ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க நம்ம பத்திரிகையாளர்கள். நான் பக்கத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம், புகழ்ந்தான் பிடிக்கும். சிரிச்சாங்கன்னா குலுங்கி தான் சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது நகைச்சுவை ரசிக்கக்கூடியவர். அதே மாதிரி இந்த கன்னி பேச்சு பேசுகிறவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அவங்கள பேச சொல்லுவாங்க, அவங்கள கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் காமராஜன் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் ரஜினி ரசிகரும் கூட. அவர் வந்து என்ன பண்ண, ஒவ்வொரு சம்பளத்துலையும் யாராவது ஒரு ஏழைக்கு உதவி பண்ணுறது. ஒரு சம்பளம் ஒரு குழந்தை படிப்புக்காக என்கிட்ட கேட்டுருந்தாங்க, நான் பிரச்சாரம் டைமில் இருந்தாங்க, அவங்க கொடுத்துட்டேன். 50,000 ரூபா சம்பளம். அடுத்த இது வந்து ஒரு குடும்பம் தீ விபத்தில் இது சிக்கி இதாச்சு, அவங்க செலவுக்காக இந்த சம்பளத்தை நான் கொடுத்துட்டேம்மா அப்படின்னு கன்னி பேச்சில் பேசிட்டு அதாவது இவங்க இப்படி உட்காந்துருப்பாங்க, எதிர்கட்சி தலைவர்கள், இங்கே சபாநாயகர், இவங்க எந்திரிச்சு இப்படி வெளியில் போகிறது ஒரு வாசல் இருக்கும். நாங்களாம் அந்த சைடு உட்காந்துருப்போம் பத்திரிகையாளர்கள், இந்த சைடு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருப்பாங்க சபாநாயகரை ஒட்டி. இந்த எம்எல்ஏக்கள் பேசணுன்னா இப்படி வழி வந்து பின் வழியாக வந்து இப்படி சைடில் வந்து இப்படி வந்து இவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருப்பாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. இப்படி பேசிட்டு இந்த எம்எல்ஏ இப்படி வந்து இப்படி வரதுக்குள்ள இவங்க எழுந்திரிச்சு அந்த குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா அறிவிச்சிட்டாங்க. 2011 1 லட்ச ரூபா பெரிய தொகை தானே. இவருக்கு அது தெரியல. இவர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு, அவங்கெல்லாம் வாங்குறாங்க. ஓபிஎஸ்லேருந்து எல்லாம் நன்றி சொல்லுங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. இவங்க சிரிக்கிறாங்க குலுங்கி. போயிட்டாரு. இப்படி போன உடனே டக்குன்னு யாரோ ஒரு அதிகாரி மடங்கி, ஏங்க
அவங்க 1,00,000 ரூபா அறிவிச்சாங்க, நீங்கள் நன்றி சொல்லாம வரீங்கன்னு. உடனே மறுபடியும் ஓடி வந்து இது பண்ணாப்புல ம். ஆ சிரிச்சுக்கிட்டே இது பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நீங்க அந்த சட்டசபையில நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்னு சொல்லலாம். ம். அந்த மாரி நீங்க இன்னும் பலருக்கும் பல விஷயங்கள் தனிப்பட்ட உதவிகள், ம். அந்த மாரி பண்ணதெல்லாம் இருக்குது. அந்த மேன்மக்களைன்னு சொல்லுவாங்கல்ல, ம். அந்த மாரி. அதனால நம்ம அவங்களுடைய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 80% மேல இருக்கும். நெகட்டிவ் 20% இருக்கும். அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ம். அத வந்து நீங்க எடுத்துக்கிட்டுலாம் பெருசா இது பண்ண முடியாது. எல்லாரும் 100% முழுமையான மனிதர்களாவே இருக்கவே முடியாது. அதனால அவங்களுடைய பிறந்த நாள்ல இந்த மாரி விஷயங்கள் நினைவு கூர வாய்ப்பு அளிச்சதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப எலாபரேஷனா ரொம்ப உங்களோட டைம எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி, இவ்வளவு விஷயங்கள நீங்க புதுசாவும் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து புதுசா இருக்கு. பிகாஸ் ஏன் அப்டின்னா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்கலாம் அவங்கள பார்த்து வளர்ந்தவங்க. நாங்க வந்து அவர்களை பார்க்க தவறிய ஒரு தலைமுறைன்னு தான் நாங்க சொல்லுவோம். இந்த மாரியான ஒரு ஆளுமை வந்து இங்க இருக்காங்க. அவர்களுடைய கட்சி எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா, அந்த அதே ஸ்ட்ராங்கோட இன்னைக்கு இருக்கிறாங்க அப்டின்றத வந்து காட்டுறதுங்கிறப்போ, அப்போ அவர்கள பற்றியும் பேசணும். அந்த தலைவர பற்றி பேசணும் அப்டின்றத வந்து யோசிச்சோம். அண்ட் அதற்காக உங்களுடைய இன்புட்ஸையும் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுல இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு சொல்ல வேண்டியது. ம். உண்மையிலேயே அவங்க வாழ்க்கைய முன்னுதாரணமா எடுத்துக்கங்க. ஏன்னா, வீழ்ந்தாலும் எழ முடியும்ன்றத பல தடவ நிரூபிச்சிருக்காங்க. ம். இந்த வாழ்க்கையில நிரூபிச்சிருக்காங்க. 96 தோல்விக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அதுக்கு பிறகும் பல தோல்விகள்ல மறுபடியும் மறுபடியும் எந்திரிச்சிருக்காங்க. ம். அதனால எப்பவும் நம்மளால எந்திரிக்க முடியும். நம்ம நெனச்சா சாதிக்கலாம். ம். அப்படின்றதுக்கு உதாரணம். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.